வாவ்! எவ்வளவு அழகா பழுத்திருக்குது. பங்கனப்பள்ளி மாம்பழம். எத்தாத்தண்டி. வாங்க எப்படி இந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூட்டை நிறையா பங்கனப்பள்ளி மாம்பழம். இயற்கையான உரம் போட்டு இயற்கையான தோட்டத்தில் வளர்த்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய். இதெல்லாம் மாங்காய் தான். பாருங்க, ஒரு மாம்பழம் 50 ரூபா மார்க்கெட்டில், ஒன்றே ஒன்று. இப்போ இதெல்லாம் வெறும் காயாக தான் இருக்குது. காயாக ஊறுகாய் கூட போட முடியாது, இது புளிக்காது இந்த மாங்காய். ஸோ நம்ம பழுக்க வச்சு மாம்பழமாக சாப்பிட்லாம். பாதி பாருங்கள், பழம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு நல்ல பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதை ஒரு சணல் சாக்குக்கு உள்ளே போட்டு வைக்கலாம். ரொம்ப காயாக இருந்தால் அந்த மாதிரி சணல் சாக்குக்கு உள்ளே போட்டு வச்சு கட்டி வச்சிங்கன்னா 4 நாள்லேயே நல்லா பழமாக வந்துடும். நான் ஓப்பன் பிளேஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் நம்ம சும்மா இப்போ சம்மர் டைம்னால் ஓப்பன் பிளேஸ்லேயே போட்டு வச்சிடலாம். சீசனும் முடிய போகுதுங்க. கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிட்ருங்க. பங்கனப்பள்ளி, ருமானியா மாம்பழம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இயற்கையாக வளர்ந்த உரம் போட்டு வளர்த்த இந்த மரத்துலேருந்து வந்தது. பாருங்கள் எப்படி பழமாக வருதுன்னு. நான் ஒரு 4 நாள் ஓப்பன் பிளேஸில் போட்டு வச்சுருந்தேன். எவ்வளவு அழகாக பழுத்திருக்கு பாருங்கள். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு இயற்கையாக தோட்டத்தில் வாங்கிட்டு பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாதி பழமாக ஆகாமல் இருக்குது, பாதி முக்கால்வாசி பழம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10-20 காய் மட்டும் பழமாகாமல் இருக்குது. ஓகே நண்பர்களே, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், உண்மையாக சொல்லுவேன். ஓகேவா? பாய் நண்பர்களே.